அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ பாக்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பிசிக்ஸ் புக் உடைய 9th standard 7th lesson heat. When a dog keeps out its tongue and breathes hard, the moisture on the tongue turns into water and it evaporates. Since heat energy is needed to turn a liquid into a gas, heat is removed from dog's tongue. This helps to cool the body of the dog. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்மர் சீசன்லலாம் வந்து டாக் வந்து நாக்கு வந்து வெளியில நீட்டிட்டு ரொம்ப வந்து இழப்பு வாங்குற மாதிரி மூச்சு வாங்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? நம்ம நிறைய டைம் நோட் பண்ணியிருந்திருப்போம். மெயின் இது எதுக்காக அந்த டாக் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ அது வந்து இழப்பு தன்னுடைய பாடியுடைய டெம்பரேச்சர் வந்து கூல் பண்ணிக்கிறதுக்காக தான் மெயின் வந்து இது பண்ணுது. ஸோ தன் நாக்கு வந்து வெளியில நீட்டும் பொழுது நாக்கில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே வந்து எவாபரேட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி வந்து அந்த லிக்விட் வந்து எவாபரேட் ஆகணும்னா ஹீட் வந்து அந்த இடத்துல தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ அந்த ஹீட் எங்கிருந்து கிடைக்குதுன்னா, அந்த டாகுடைய பாடியில இருக்கக்கூடிய ஹீட் தான் நாக்கு வழியா அந்த தண்ணியை வந்து சூடு பண்ணுது. அந்த நாக்குல இருக்கக்கூடிய லிக்விட், அந்த சலைவா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஹீட் கொடுக்குது. ஸோ அது மூலமா தான் அது எவாபரேட் ஆகுது. இந்த மாதிரி டாக் தன்னோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஹீட்டை கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியில எலிமினேட் பண்ணிடுது. அடுத்தது பாருங்க. While firing wood, we can observe all the three ways of heat transfer. Heat in one end of the wood will be transferred to other end due to conduction. The air near the wood will become warm and replace the air above. This is convection. Our hands will be warm because heat reaches us in the form of radiation. So heat transfer வந்து மொத்தம் 3 வேஸ்ல வந்து நடக்கும். என்னென்னு பாத்தீங்கன்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3மே நடக்கக்கூடிய ஒரு அழகான இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விறகை எரிக்கிறோம்னு வைங்களேன். ஸோ அந்த விறகை எரிக்கும் பொழுது நடக்கிறது தான் வந்து இந்த விறகை எரிக்கும் போது வந்து இந்த 3 விஷயமே வந்து நடக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் இது 3மே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். நீங்க வந்து ஒரு பவுல் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். ஒரு பவுல்ல வந்து தண்ணி இருக்கு, அடுப்புல வந்து அது கொதிச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். அதுக்குள்ள வந்து நீங்க ஒரு ஸ்பூன் வச்சிருந்தீங்க, வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டீங்க ஒரு 10 minutesக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பூன் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க தொடும் பொழுது ஹீட்டா இருக்குங்களா, சில்லுன்னு இருக்குங்களா? கண்டிப்பா ஹீட்டா தான் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள இந்த கரண்டியோடைய ஒரு எண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சோ அப்ப இந்த கரண்டியோட ஒரு எண்ட் வந்து கண்டிப்பா வந்து சூடாதான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ஒன்னொன்னு வழியா வந்து அப்படியே டச் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த அதர் எண்டுக்கு வந்து ஹீட் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது வந்து நடந்துருது. சோ இப்ப இந்த இடத்துல இந்த கரண்டிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்பூனுக்குள்ள இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் ஏதாவது மூவ் ஆச்சான்னு கேட்டா எதுவுமே மூவ் ஆகல. எல்லாருமே அவங்களுடைய ஆக்சுவல் பிளேஸ்ல தான் இருக்கிறாங்க. அந்த ஹீட் தான் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு பட்டு அந்த ஹீட் தான் வந்து மூவ் ஆயிட்டே இருந்திருக்குது இல்லைங்களா? சோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். So without the movement of the molecule. இதுவே கன்வெக்ஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, நான் ஹீட் கொடுக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், கீழே இருக்கக்கூடிய தண்ணி தான் சூடா இருந்திருக்கும். சூடாகும் போது என்ன ஆகும்னா, பார்ட்டிகல்ஸ் வந்து இன்னும் அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அந்த வாட்டருக்குள்ள பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது இன்னும் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது பயங்கரமா வந்து ஷேக் ஆகிறக்க ஆரம்பிக்கும், மூவ் ஆகிறக்க ஆரம்பிக்கும். அப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து இப்படி இருக்குதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க கீழே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சூடாகும் பொழுது மூவ் ஆகும், மேல போயிட்டு இதை இடிக்கும், மேல போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இடிக்கும். ஸோ அப்ப அவங்களும் இன்னும் வந்து நல்லா மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. மேல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ஒவ்வொருத்தரையா இடிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரொட்டீன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ சூடா இருக்கிற தண்ணி எல்லாம் மேல போகும், அதே மாதிரி வந்து சில்லுன்னு இருக்கிறதெல்லாம் கீழே வரும். இந்த மாதிரி மேல கீழே வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மூவிங்ல தான் வந்து இருக்கும். அப்ப இந்த இடத்துல பார்ட்டிகல்ஸ் அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து மூவ் ஆகிறதுனாலதான் வந்து இந்த இடத்துல ஹீட் டிரான்ஸ்பர் ஆகுது இல்லைங்களா? அப்போ வித் தி மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ்ல ஹீட் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மாதிரி வேவ் ஃபார்மேட்ல போகக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, சன்லைட் வந்து நம்மளை வந்து ரீச் ஆகுது இல்லைங்களா, எந்த ஃபார்ம்ல ரீச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வேவ் ஃபார்மேட்ல தான் வந்து சன்லைட் நம்மளை வந்து ரீச் ஆகுது. அடுத்தது, சோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டக்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே சாலிட்ல மட்டும்தான் வந்து நடக்கும். இதுவே கன்வெக்ஷன் அப்படிங்கிறது லிக்விட் அண்ட் கேஸ் ரெண்டுலயுமே நடக்கும். அடுத்தது ரேடியேஷன் பாருங்க. சோ இந்த ரெண்டும் நடக்கிறது, இது சாலிட்ல மட்டும்தான் நடக்கும், லிக்விட்ல மட்டும்தான் நடக்கும், லிக்விட் கேஸ்ல தான் நடக்கும் நம்ம பார்த்துட்டோம். கண்டக்ஷன், கன்வெக்ஷன். இதுவே ரேடியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேடியேஷனுக்கு ஒரு மீடியம் இருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல, அதனால வேக்கம்ல கூட வந்து அழகா வந்து டிராவல் பண்ணி போக முடியும்.
ஸோ அப்போ ரேடியேஷன் அப்படிங்கிறது வேக்கம்ல கூட நடக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வைல் ஃபயரிங் வுட்டை வந்து எரிக்கும் பொழுது, அந்த விறகு கட்டையை எரிக்கும் பொழுது நம்ம இது எல்லாத்தையுமே ஈஸியா வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விறகு கட்டையை ஃபர்ஸ்ட் வந்து எரிக்கும் பொழுது ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து அது எரிஞ்சுக்கிட்டே வர்றது எதனாலனா ஹீட் டிரான்ஸ்பர் ஆகிறதுனால தான். அது கண்டக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்த கன்வெக்ஷனுக்கு என்னன்னா, அந்த விறகு எரிஞ்சு ஹீட் வெளியில வரும் பொழுது அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காத்து, அந்த அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய காத்து அப்படியே சூடாகும் இல்லைங்களா? அப்ப சூடாகிற ஏர் வந்து மேல போகும், ஹாட் ஏர் மேல போயிட்டு கூலிங் ஏர் கீழே வரும். திருப்பி கூலிங் ஏர் கீழே வந்தா அதுவும் வந்து சூடாகும், மறுபடியும் அது ஹாட்டா இருக்கிறது மேல போகும், கூலிங்கா இருக்கிறது கீழே வரும். அந்த மாதிரி மாலிகூல்ஸ் வந்து திருப்பி திருப்பி வந்து மூவிங்லயே தான் இருக்கும். ஸோ இதை வந்து கன்வெக்ஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ரேடியேஷன், விறகு கட்டை எரிக்கும் பொழுது நமக்கு பக்கத்துல, அந்த விறகுக்கு பக்கத்துல நம்ம போய் உட்கார்ந்துருக்கும் போது நம்மளோட ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் எரியிற மாதிரி வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கும் இல்லைங்களா? அது எதனாலனா வேவ்ஸ் ஃபார்மேட்ல ஹீட் வந்து நம்ம பாடியில வந்து டச் ஆயிட்டு இருக்கு, நம்ம பாடி மேல வந்து விழுந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் நமக்கு வந்து அந்த பர்னிங் சென்சேஷன் அப்படிங்கறது அந்த இடத்துல இருக்குது. அப்போ அது ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து எப்படி சேஞ்ச் பண்றது? டெம்பரேச்சர் வந்து கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இந்த மூணுலயுமே வாட்டருடைய முக்கியமான 3 ஸ்டேட்டோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணணுன்றது இல்லை, ஈஸியா ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும், நம்ம ஈஸியா வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் நமக்கு நல்லா தெரியும் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தெரிஞ்சாவே போதும். மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ், ஸோ அதுவும் நமக்கு நல்லாவே தெரியும் 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்ட்டு. இது போக அப்சல்யூட் 0 அப்படின்னா 0 கெல்வின் அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஸோ இந்த கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இந்த யூனிட் எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் கிளாஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா முன்னாடி கூட நீங்க வந்து பார்த்துட்டு வரலாம், இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸை. ஸோ அப்போ இந்த 3 தெரிஞ்சாவே போதும், ரிமைனிங் எல்லாம் நமக்கு எப்படி கேட்டாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ வாட்டருடைய பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுவே கெல்வின்ல எவ்வளோ அல்லது ஃபாரன்ஹீட்ல எவ்வளவு அப்படி எல்லாம் கேட்கறாங்கன்னா நம்ம அதுக்காக உட்காந்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, C divided by 100 F minus 32 divided by 180 equal to K minus 273 divided by 100. ஸோ உங்களுக்கு எந்த ரெண்டு வேணுமோ, இப்போ செல்சியஸ்ல இருந்து இங்க ஃபாரன்ஹீட்டுக்கு சேஞ்ச் பண்ணணுமா, இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இல்ல ஃபாரன்ஹீட்ல இருந்து கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ணணுமா, இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். செல்சியஸ்ல இருந்து கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ணணுமா, அப்ப அது ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எதுல இருந்து எதுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற ஒரு டேர்மை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. ஸோ அந்த ரெண்டுல உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ, இப்போ வந்து நான் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மாத்தணும்னா இந்த சிக்கு பதிலா நான் 100 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ பாருங்க, 100 divided by 100 is equal to K minus 273 divided by 100 அப்படின்னு சொல்லிட்டு வருங்களா? ஸோ பாருங்க, 100 வந்து நான் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியா வந்து நான் சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது, water in its various form has different specific heat capacities. ஸோ வாட்டர் வந்து 3 ஸ்டேட்லயுமே அதோடைய ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, ஸோ இந்த இடத்துல லேட்டன்ட் ஹீட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ லேட்டன்ட் ஹீட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிடன் ஹீட்டை தான் நம்ம லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு ஐஸ் கியூப்ஸ் எடுத்துட்டு நீங்க ஒரு கப்ல போடுறீங்கன்னு வைங்களேன், அது ஃபுல்லா மெல்ட் ஆகி தண்ணியா முடிகிற வரைக்கும் நீங்க டெம்பரேச்சர் மெஷர் பண்ணீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸே தான் காட்டும். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால தான் வந்து அது மெல்ட் ஆகுது, அது நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறத காட்டாது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு தண்ணியா மாறிடுச்சுங்களா, நீங்க அதை கொதிக்க வைக்கும் பொழுது 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குங்களா, அது ஃபுல்லா பாயில் ஆகி எவாபரேட் ஆகிற வரைக்கும் 100 டிகிரி செல்சியஸே தான் காட்டும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறத அது காட்டவே காட்டாது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐஸ் கியூப்ங்கிறது சாலிட் ஸ்டேட், இதுவே வந்து வாட்டர் அப்படிங்கிறது லிக்விட் ஸ்டேட்டுங்களா. அப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் சேஞ்ச் ஆகும் பொழுது, அதோட பிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகும் பொழுது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து அது ஹைட் பண்ணி வச்சுக்கும், வெளியில காட்டாது. அதே மாதிரி லிக்விட் ஸ்டேட்ல இருந்து எவாபரேட் ஆகும் பொழுது கேசியஸ் ஸ்டேட்க்கு மாறும். ஸோ அப்போ அகெயின் வந்து தன்னுடைய பிசிக்கல் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுது. ஸோ அப்போ எப்பவெல்லாம் பிசிக்கல் ஸ்டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்குதோ அந்த டைம்லலாம் எவ்வளவு டெம்பரேச்சர் நம்ம கொடுத்தாலும், எவ்வளவு ஹீட் எனர்ஜி நம்ம கொடுத்தாலும் அந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து காட்டவே காட்டாது, அதை அப்படியே ஹைட் பண்ணி தான் வச்சிருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க அடிக்கடி பார்க்கணும்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.